நோன்பை முறிக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கிறது. நோன்பு காலங்களில் உண்பது, நோன்பு காலங்களில் பருகுவது, நோன்பு காலங்களில் மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபடுவது. இந்த காரியத்தில் ஈடுபடுவார்களேயானால் நோன்பு முறிஞ்சிரும். அப்ப குளிப்பு கடமை ஆகிற நிலை அது இல்லையா, அப்ப நோன்பு முறிஞ்சிரும். அப்போ ஒருவர் நோன்பை முறிப்பாரையானால், வேண்டுமென்றே சாப்பிட்டு அல்லது குடித்து அல்லது இல்லறத்தில் ஈடுபட்டு நோன்பை முறித்துக் கொள்வார்களேயானால் அதற்குன்னு சில பரிகாரம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு கிராமவாசி ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் நோன்பாளியாக இருக்கிற நேரத்தில் நான் மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு அடிமையே அதுக்கு பகரமா விடுதலை செய்வியா அப்படின்னு கேட்கறாங்க. எனக்கு எந்த அடிமையும் இல்லைன்னு அவர் சொல்றாரு. அப்போ 60 நோன்பு தொடர்ச்சியா, தொடர் நோன்பு 60 நோன்பு வைப்பையா அப்படின்னு கேட்கறாங்க. வைக்க முடியுமான்னு கேட்கறாங்க. அது முடியாது அப்படிங்கிறாரு. சரி, 60 ஏழைகளுக்கு உணவு கொடுப்பியா அப்படின்னு கேட்கறாங்க. அதுவும் எனக்கு சக்தி இல்ல. சரி, உங்க ஊர்ல அதுக்கு சக்தி இல்லைன்னு சொன்ன உடனே சரி, இவருக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சு நிறைய உணவுகளை கையில கொடுத்து 60 ஏழைகள் கொண்டு போய் குடுன்னு ஒரு ஏற்பாடு செய்யறக்கா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னா, 60 ஏழைகளுக்கு ஏற்ற உணவை எல்லாரும் ஏற்பாடு பண்ணி, இந்தா இதை கொண்டு போய் உங்க ஊர்ல இருக்கிற எல்லா ஏழைகள்டையும் கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவர் சொல்றாரு, இந்த எங்க ஊர்லயே பரமையான நான் தான் அப்படிங்கும் போது சரி, அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடவாய்கள் தெரியற அளவுக்கு சிரித்தார்கள்ங்கிற செய்தி கூட சஹீஹுல் புகாரிங்கிற ஹதீஸ்ல பார்க்கலாம். அந்த செய்தியில என்ன வருதுன்னா, ஒருவர் நோன்பை முறிப்பாரையானால், உண்டாலோ பருகினாலோ மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபட்டு விட்டாலோ அவர் அதற்கு பகரமாக ஒரு அடிமை விடுதலை செய்யணும். நம்ம காலத்தில் இப்ப அடிமை இல்லை. அப்ப அடுத்து என்ன, 60 தொடர் நோன்பு வைக்கணும். அப்ப ஒன்ன முறிச்சா அடுத்து 60 இருக்குதுங்கிறத கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லாட்டி அதுக்கு முடியாவிட்டால் 60 ஏழைகளுக்கு உணவு கொடுக்கணும். அது பெரிய பரிகாரம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி எல்லாம் பரிகாரம் இருக்கிறது கவனத்தில் வைத்துக் கொண்டு ரொம்ப கேர்ஃபுல்லா இதுல இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அதற்கு சில வழிமுறை சொன்னாங்க. பொதுவா நோன்பு காலத்துல யாரும் வேண்டுமென்றே சாப்பிடவோ பருகவோ செய்ய மாட்டார்கள். திடீரென்று அந்த கணவன் மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபடுற சூழ்நிலை ஏற்படும் இல்லையா, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு கூட என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு நல்ல தீர்வு சொல்றாங்க. ஒரு தள்ளாத முதியோர் தன் மனைவியோடு நோன்பு காலங்களில் நெருங்கி இருப்பதை பற்றி கேட்கிறாங்க. அப்ப நெருக்கமாக இருப்பதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க. ஒரு இளைஞர் கேட்கிறாரு, அவங்களுக்கு அனுமதியை மறுத்தாங்க. ஏன்னா இவர் இல்லறத்தில் ஈடுபடுவதற்கான சூழ்நிலை ஏற்பட்டுரும் என்பதால் அதுல நெருக்கமாக கூட நீங்க இருப்பதை கொஞ்சம் தவிர்த்துக்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும்.